தங்களை நேசித்து வழி நடத்துகிற உயிர்ப்பின் ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பின் திருநாட்களை நாங்கள் நினைத்து அந்த உயிர்ப்பின் பயணத்திலே பயணிக்கிற பொழுது நீர் எங்களோடு தொடர்ந்தும் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக உம்முடைய வெளிப்படுத்தல்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். உயிர்ப்பின் ஆண்டவரே, உம்மை கண்டுகொள்வதற்கு நீர் எங்கள் கண்களை திறந்தருளும். அதன் மூலமாக உம்முடைய உயிர்ப்புக்கு தொடர்ந்தும் உண்மையுள்ள சாட்சிகளாக நாங்கள் வாழுவதற்கு உதவி செய்திடலாம். எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து எங்கள் மத்தியிலே எங்களோடு பயணிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் தூய நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நம்புகிறேன் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியோடு நிறைந்த சமாதானத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். ஆகவே அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் தொடர்ந்தும் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, நாங்கள் உயிர்ப்பின் 3வது வாரத்திலே நாங்கள் பயணித்திருக்கின்றோம். ஆகவே இந்த உயிர்ப்பின் நாட்கள் தொடர்ந்தும் உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, அந்த அனுபவத்தோடு வாழுவதற்கு எங்களுக்கு அழைப்பு தருகிறது. இதன் அடிப்படையிலே நாங்கள் இன்றைய நாளிலே வாசித்த திருமறை வாசகங்கள் அனைத்தையும் பார்க்கிற பொழுது அங்கே உயிர்ப்பின் அனுபவத்தை குறித்து கூறுகின்ற அல்லது வெளிப்படுத்தல்களை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் முதலாவதாக வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பகுதியிலே, அந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம், பேதுரு உயிர்ப்பின் ஆண்டவரை குறித்து அதிகாரத்தோடு ஒரு சாட்சியத்தை அங்கே முன்வைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனியுங்கள் என்று சொல்லி அதிகாரத்தோடு அவர் பேசுகின்றார். யாரெல்லாம் அவரை பகைத்தார்களோ, யாரெல்லாம் அவரை கைது செய்வதற்கு உடனடியாக இருந்தார்களோ, அவர்களுக்கு முன்பாக அங்கே பேதுரு துணிவோடு சாட்சியோடு சொல்லுகிறார், யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள், எனது சொற்களை கவனியுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். ஆகவே பேதுருவுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த ஒருவர், இயேசு கைது செய்யப்பட்டு அங்கே தலைமை குருக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது இவரை எனக்கு தெரியாது, இவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதலித்த அந்த சீடன் உயிர்ப்பின் அனுபவத்தை கண்டதுடன் அங்கே ஆண்டவருக்கு சான்று பகருகிறவராக, ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறவராக மாறுகிறார். அங்கே சொல்லுகிறார் 36வது வசனத்திலே, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவர். திருவிவிலியத்திலே இவ்வாறாக இருக்கிறது, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகி நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, யாரெல்லாம் இயேசுவை பகைத்தார்களோ, யாரெல்லாம் இயேசுக்கு எதிராக செயற்பட்டார்களோ அவர்களுக்கு முன்பாக துணிவோடு அதிகாரத்தோடு பேசுகின்றார். ஆகவே அவருடைய அதிகாரத்தினுடனான அந்த சாட்சிய அருளுரை அங்கிருந்த மக்களோடு பேசுகிறது, அங்கிருந்த மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறது, அங்கிருந்த மக்களுடைய வாழ்க்கையை, இருதயத்தை குத்துகிறது. அப்பொழுதுதான் அங்கே கேட்கிறார்கள், அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே சீடர்களை பார்த்து கேட்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அங்கே பேதுருவுடைய சாட்சிய அருளுரை கொண்டு வருகிறது. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது
எங்களுடைய யதார்த்த சூழ்நிலையிலே அதிகமான வார்த்தைகளை கேட்கிறோம், பலவிதமான இறை வார்த்தைகளை தியானிக்கின்றோம், பலவிதமான இறை வார்த்தைகளை நாங்கள் நாளாந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படியாக நாங்கள் கேட்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? அங்கே பேதுருவினுடைய அறிக்கையை கேட்ட மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு மனமுடைந்தவர்களாக கேட்கிறார்கள். இன்றைக்கு இறை வார்த்தையை கேட்கிற நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அது நல்லா இருக்கு சார், டைமுக்கு முடிச்சீங்க, அப்படித்தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் என்ன மாற்றத்தை எங்களுக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கின்றோமா? ஆகவே இறை வார்த்தை எங்களை உடைக்க வேண்டும், எங்களுடைய உள்ளத்தை ஊடுருவ வேண்டும். அந்த மாற்றம் எங்களுக்குள் வேண்டும். ஆகவே இந்த திருத்துத பணி அப்போஸ்தலர் நடவடிக்கை மூலமாக ஆண்டவர் அழைப்பது வெறுமனே இறை வார்த்தையை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, செயற்படுகின்றவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து செயலிலே போடுவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆகவே கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சியாக வாழுவதற்கு அழைக்கப்படுகிற நாங்கள் எங்களை மறுசீரமைக்க, மறு கட்டுமானம் செய்ய, எங்களுக்கும் கடவுளுக்குமான உறவை மீண்டும் சரியான முறையிலே கட்டி எழுப்ப, அதற்கு சான்று பகர நாங்கள் முதலாவதாக அழைக்கப்படுகிறோம். உயிர்ப்பின் ஆண்டவருக்கு சாட்சி பகர நான் ஆயத்தமா? தொடர்ந்து நாங்கள் பார்க்கிற பொழுது 1 பேதுருவிலே நாங்கள் வாசிக்கிற பொழுது அந்த பகுதியிலே அங்கே சொல்லுகிறார், பாராபட்சம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின் படி நியாய தீர்ப்பு. திருவிவிலியத்திலே இவ்வாறாக இருக்கிறது, ஆளை பார்த்து அல்ல அவரவர் செயல்களின் படியே தீர்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொல்லுகிறது. ஆகவே எங்களுடைய செயல்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைகள் உயிர்ப்பின் ஆண்டவருக்கு செயல் வடிவமாக இருக்கிறதா? நியாய தீர்ப்பு நாட்களிலே நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்புக்கு நான் சான்று பகர்ந்தேன், உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்தை நான் வாழ்ந்து கொண்டேன், என்னுடைய வாழ்விலே காண்பித்தேன் என்று சொல்லுவதற்கு நாங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றோமா? நாங்கள் எவ்வளவுதான் வேதம் படிக்கலாம், திருமறையை ஆழமாக பாடமாக்கலாம், ஆனால் அந்த வார்த்தை எனக்குள் கிரியை செய்யாவிட்டால், அந்த வார்த்தை செயல் வடிவமாக மாறாவிட்டால், நாங்கள் நியாய தீர்ப்பு காலத்திலே ஆண்டவருடைய தீர்ப்புக்கு ஆளாகுபவர்களாக இருப்போம். ஆகவே மீண்டும் அழைக்கிறார் பேதுருவின் நிருபத்தின் மூலமாக செயல் வடிவம் கொடுப்பதற்கு, எங்களை மறுகட்டுமானம் செய்வதற்கு, மீட்பின் விடுதலையை பறைசாற்றுவதற்கு அழைக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் வாசித்த நற்செய்தி பகுதியை தியானிக்கிற பொழுது, நற்செய்தி பகுதியிலே ஒரு அழகான நிகழ்வை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எம்மாவூர் பயணத்திலே சீடர்களோடு இணைந்து கொள்ளுகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய தரிசனம். உயிர்ப்பின் ஆண்டவர் அங்கே எம்மாவூருக்கு பயணித்த சீடர்களோடு கூட பயணிக்கிறார். அவர்களோடு பயணிக்கிற பொழுது அந்த சீடர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு குழப்பம் இருந்தது, தடுமாற்றம் இருந்தது, சாவை குறித்த பயம் இருந்தது. ஆகவே அவர்கள் தங்களோடு பயணித்த அந்த ஆண்டவர் இயேசுவை, தங்களோடு கதைத்த அந்த இயேசுவை உணராதவர்களாக, கண்டுகொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த பகுதியிலே இயேசு அழகான ஒரு நிகழ்வை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஏன் சீடர்கள் அவர்களோடு பயணித்த அந்த இயேசுவை காண முடியாமல் இருந்தது? முதலாவது காரணமாக நாங்கள் பார்க்கலாம், அவர்களுக்குள் இருந்த மனக்கவலை அல்லது வருத்தம். இயேசுவை நாங்கள் மேசியாவாக நினைத்தோம், அவர் எங்களுக்கு இந்த மீட்பை கொண்டு வருவார் என்று நினைத்தோம். ஆனால் அவரை
சிலுவையில் அறைந்து கொன்று விட்டார்களே, இஸ்ரேலை மீட்பவர் என்று எதிர்பார்த்த அவர் இப்பொழுது இறந்து விட்டாரே என்ற ஒரு கவலை. அவர்களுடைய எதிர்பார்ப்பு அங்கே நடைபெறாமல் போனதினாலே அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது. அவர்கள் விரும்பிய காரியம் நடக்காததால் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆகவே முதலாவது, அவர்கள் எதிர்பார்த்த அந்த காரியம் நிகழாததால் மன வருத்தத்தோடு மனக்கவலையோடு இருந்ததினாலே அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது, குழப்பமான ஒரு சூழ்நிலை. அங்கே காலையிலே பெண்கள் போய் பார்க்கிறார்கள், வெறுமையான கல்லறை. ஆகவே பெண்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியை நாங்கள் எப்படி நம்புவது? ஒரு தடுமாற்றம். ஏனென்றால் அந்த காலத்திலே பெண்கள் சொல்வதை அவர்கள் கேட்பதில்லை. அப்படியான ஒரு காலகட்டத்திலே பெண்கள் சொன்னதை நாங்கள் எப்படி நம்புவது, எப்படி நாங்கள் விசுவாசிப்பது என்ற ஒரு குழப்பமான மனநிலை அவர்களுடைய கண்களை மறைத்தது. மூன்றாவது, அவர்களுக்குள்ளாக இருந்த பயம். நாங்கள் இயேசுவோடு பயணித்தோம், இயேசுவோடு எல்லா இடங்களும் சென்று வந்தோம், இப்பொழுது இயேசுவை கொன்று விட்டார்கள், இனி எங்களை கொல்லப் போகிறார்கள், எங்களுக்கு துன்பத்தை தரப்போகிறார்கள் என்கின்ற ஒரு பயம் அவர்களுடைய கண்களை மறைத்தது. இப்படியான ஒரு சூழ்நிலையோடு பயணிக்கின்ற அந்த சீடர்களுடைய கண்கள் இயேசுவை காணுவதற்கு, இயேசு தங்களோடு வருவதை காணுவதற்கு தடையாக இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்ற பொழுது, ஆண்டவர் எங்களோடு பயணிக்கிறார், எங்கள் அருகிலே இருக்கின்றார். ஆனால் பயமும் குழப்பமான நிலையும் கவலைகளும் எங்களோடு இருக்கிற இயேசுவை அறிந்து கொள்ளுவதற்கு, எங்களோடு இருக்கிற அந்த அன்பின் ஆண்டவருடைய பிரசன்னத்தை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் அழைக்கிறார், குழப்பங்களை நீக்கி, தடுமாற்றங்களை நீக்கி தன்னை கண்டுகொள்ளும்படியாய் அன்போடு அழைக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு முறையும் திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறோம். அப்பத்தை உடைக்கிற பொழுது அங்கே ஆண்டவருடைய பிரசன்னத்தை காணுகிறோமா? அங்கே குழப்பத்தோடு, பயத்தோடு, தடுமாற்றத்தோடு இருந்த அந்த சீடர்கள் ஆண்டவரோடு பந்தியில் இருக்கிற பொழுது, அப்பத்தை உடைக்கிற பொழுது அங்கே இயேசுவினுடைய பிரசன்னத்தை கண்டுகொள்ளுகிறார்கள். உயிர்ப்பின் ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறார்கள். உயிர்ப்பின் ஆண்டவர் தான் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் திருவிருந்திலே பங்கு கொள்ளுகின்ற பொழுது அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடைக்கிறதா? அந்த நம்பிக்கையோடு நாங்கள் திருவிருந்திலே பங்கு கொள்ளுகின்றோமா? எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் இயேசுவை நோக்கி போகின்றோமா? ஆகவே ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்களை அழைக்கின்றார். வார்த்தைகளை கேட்கின்ற நாம் மாற்றம் பெறுவதற்கு, கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய வாழ்க்கையை மறுகட்டுமானம் செய்வதற்கு, உயிர்ப்பின் ஆண்டவரை காண தடையாக இருக்கின்ற காரியங்களை அகற்றுவதற்கு, உயிர்ப்பின் ஆண்டவருக்கு சாட்சியாக செயல்படுபவர்களாக மாறுவதற்கு எங்களை இன்றைய நாளிலே அழைக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார், நாம் அவரோடு பயணிக்கின்றோமா? ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார், நாம் அவரை காணுவதற்கு ஆயத்தமா? ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார், நாம் அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஆயத்தமா? கண்களை மூடி சிந்திப்போம். உயிர்ப்பின் ஆண்டவரே, எம்மாவூர் நோக்கி பயணித்த அந்த சீடர்களோடு நீர் இடைப்பட்டு தங்கினீர். உம்முடைய வெளிப்படுத்தல்களை அந்த அப்பம் பிற்பதன் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்தீர். அதே போல் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்கின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் எங்களுடைய உள்ளங்களை உடையும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிப்பது மாத்திரமல்ல,
அதை தொடர்ந்து கடைபிடிக்க, அதனோடு சேர்ந்து வாழுவதற்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பின் அனுபவத்தை கண்ட சீடர்கள் களைப்பு மிகுதியாக இருந்தாலும் அந்த நேரத்திலே மீண்டுமாக எழும்பி செல்லுகிறார்கள் சாட்சியை பகிர்வதற்கு. அதே போல ஆண்டவரே, நாங்களும் செயலாற்ற உம்முடைய சாட்சியத்தை பகிர எங்களுக்கு உம்முடைய அருளை தாரும். நீரை தொடர்ந்தும் பேசு, எங்களை மறு கட்டுமானம் செய்ய உதவி செய்தீர்கள். ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம். ஆமென்.